ஆண்டவரும் நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை மத்தேயு வேதாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்க உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பல நேரம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட வெளியரங்கமான அடையாளத்தை கேட்கிறோம். அதாவது இது எதை குறிக்கிறதுன்னா அற்புதத்தை குறிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்க கதவை பூட்டி, வீட்டுக்கு போய் உங்க கதவை பூட்டி அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சில கேட்பாங்க, பசங்க ஏன் நான் அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணும், வெளியரங்கமா ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்க மாட்டாரா? கேட்பார், கேட்க மாட்டான்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு பலர் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் ஜெபிக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பரிசேயர்கள் போல வெளியரங்கமா ஜெபம் பண்றாங்க. மற்றவங்க பார்க்கிறபடி என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்க உங்க வீட்டுக்கு போய் அந்தரங்கத்துல நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். அந்த அர்த்தம், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், நீங்க நினைச்ச காரியம் நடக்கணும், நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கணும், நீங்க நினைச்ச வீடு வேணும், நீங்க நினைக்கிற உங்க பிள்ளையோட திருமணம் நடக்கணும்னு சொன்னா, நீங்க செய்யணும் முதல் விஷயம், உங்க வீட்டுக்கு போய் உங்க கதவை அடைச்சி அந்தரங்கத்துல ரகசியத்துல நீங்க தேவனோடு கூட ஜெபிக்க வேண்டும். சரி பாஸ்டர், ரகசியத்துல ஜெபம் என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். அப்படின்னா நீங்க ரகசியத்துல ஜெபம் பண்ணும்போது அற்புதம் வெளியரங்கமாயிருக்கும். நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட இதுவரை உங்க வாழ்க்கை அற்புதம் நடக்கலையா? நான் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல இருந்து கதவை பூட்டி ஜெபம் பண்ணுங்க. நீங்க எந்த அளவு ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமா அற்புதம் இருக்கும். அவர் உங்க வாழ்க்கை அற்புதம் செய்வார். பைபிள்ல வாசம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட பல நேரங்களை தனியா போய் அந்தரங்கத்துல போய் என்ன செய்ய ஜெபம் பண்ணார். வசனம் சொல்லுகிறது, அதனாலதான் அவரோட ஊழியத்துல பயங்கர அற்புதங்கள், அற்புதம் நடந்துச்சு. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்க அந்தரங்கத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க கதவை பூட்டி ஜெபம் பண்ணும்போது இதுக்கு வெளியரங்கமான பதில கொடுக்க தேவன், அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையை ஜெபித்து ஜெயமெடுக்க உதவிச்சிங்க, ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.